Hello guys, welcome back to my channel. Today day 12 guys. Today also I'll narrating Tamil story guys. We can go the movie. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். த்ரில்லர் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்த மூவி. இந்த மூவி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் நேற்று சொன்ன மூவி கண்டுபிடிச்சிங்க ஓகே. இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பாஸ் இருக்கார். அந்த பாஸ் கீழே நிறைய எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம பாஸ் வந்து ஃபயர் பண்ணிடுறாரு, நீ வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் பண்ணது இல்லாமல் ஒரு க்ரௌடில் வச்சு அவர் அசிங்கப்படுத்திடுறாங்க. அவரால் அது ஏற்றுக்க முடியல, அவங்க ஒய்ஃபாலே அது ஏற்றுக்க முடியல. இவன் நம்மளை அசிங்கப்படுத்தினா வேலையோட தூக்கிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை விட்டு போனவர் அவரும் அவங்க ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க, இந்த பாஸுக்கு இருக்கிறதுல எது வந்து ரொம்ப இஷ்டமானது அவர் லைஃப்லன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவர் லைஃப்பில் அவருக்கு பணம் புகழ் பேர் எல்லாமே இருக்குது. ஆனால் மெயினானது பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு தான். அவர் பொண்ணு மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கார். அதை நம்ம ரெண்டு பேருமே க்ளீனாக செக் பண்ணுறாங்க, அவனும் ஒரு ஒய்ஃபும். சரி ஓகே, இந்த பொண்ணு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி சூனியம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம். அந்த மாதிரி பில்லி சூனியம் வச்சு அவங்க பொண்ணு அவங்க அப்பா அம்மா கண்ணதுக்கே வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அது அவங்க அப்பா அம்மாவால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஐயோ என்னடா இது, இந்த மாதிரி பண்ணுறோம், எதனால் இது நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அவங்களும் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் பார்த்தா அந்த பொண்ணு பறக்குது, கீழே ஊற்றி எல்லாமே நடக்குது. அவங்க ஸ்கூல் பசங்க அவங்க ஸ்கூல் டீச்சர் எல்லாம் பயப்படுறாங்க இந்த பொண்ணை பார்த்து. ஏன்னா குரல் மாறுது, எல்லாமே ஃபேஸ் கீஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது, என்னடா இது நம்ம எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த தப்பை கண்டுபிடிக்கும் போது தான் அவங்க ஒரு சாமியாரை கூட்டின்னு வந்து வீட்டில் செக் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி அவங்கள ஃபயர் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை பழியை அவங்க வஞ்சத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்திலே எதிர் நீங்கள் உயிராக நினைக்கிறீங்களோ அந்த உயிரை வந்து உங்கள் கண்ணத்திற்கே கொடுமைப்படுத்துன்னு சொல்லிட்டு தான் அவங்க பொண்ணை தாக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதுவும் கிளைமேக்ஸ் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கண்ணத்திற்கே இது பண்ணுவாங்க. இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யாருக்குமே இந்த படம் மோஸ்ட்டாக தெரியாது. நான் நிறைய பேர்ட்ட செக் பண்ணி பார்த்துட்டேன். சப்போஸ் இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.